ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் கல்யாண வீட்டிலலாம் வைப்பாங்கல்ல சேனக்கிழங்கு வறுவல், அந்த வறுவல் வந்து இன்றைக்கி செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து சாம்பார் வைக்கிறதுக்காக அவரைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் எல்லாமே நான் வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவரைக்காய் வந்து வெட்டும்போது நம்ம அந்த அவரைக்காயை தூக்கி வெளிச்சத்தில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா உள்ளே வந்து புழு பூச்சி இருக்கிறது தெரியும். அந்த மாதிரி எடுத்தால் தான் நமக்கு வந்து க்ளீனாக தெரியும். நம்ம கையில் பிச்சு போட்டு பார்த்தோம்னா அந்தளவுக்கு தெரியாது. வெளிச்சத்தில் வந்து பார்த்தா ஈஸியாக வந்து தெரியும். பூச்சி இருக்க காயை வந்து நம்ம பிச்சு போட்டு நல்லா இருக்க காயை நம்ம சமைச்சிக்கலாம். நான் எப்போயும் வைக்கிற சாம்பார் வந்து அதே சாம்பார் தான் வந்து வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த காயெல்லாம் போட்டு செய்யும்போது சாம்பார் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சாம்பார் வந்து வச்சு முடிச்சுட்டு இப்போ அடுத்து சேனக்கிழங்கு பொரிக்கிறதுக்காக சேனக்கிழங்கு வந்து கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற போட்டோம்னா அந்த மண் எல்லாமே வந்து போயிடும். அது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். மண்ணெல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் ஊறி அதை கழுவி எடுத்தாச்சு. இப்போ வந்து சீவிட்டு இதை வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். இதே மாதிரி ஒரே ஈவனாக வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. சிறுசும் பெருசுமாக கட் பண்ணால் பெருசாக இருக்கிறது வந்து குலையாமல் இருக்கும், சிறுசாக இருக்கிறது குழஞ்சி போயிடும். இப்போ வந்து குக்கரில் வந்து அதை வந்து போட்டுட்டு கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்துக்குருவோம். கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து அதில் போட்டுக்கிறணும். புளி வந்து கொஞ்சம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. கருணக்கிழங்கு சேனக்கிழங்குலாம் நம்ம வந்து அவிக்கும் போது கொஞ்சம் புளி வந்து சேர்த்திங்கன்னா அந்த கரகரப்பு அரிப்பு வந்து நமக்கு தெரியாது. கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் தண்ணி வந்து தேவையான அளவு ஊற்றிட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து குலையாமல் இருக்கும் கிழங்கு. இப்போ ஒரு விசில் வச்சு நான் எடுத்துட்டேன். அந்த புளியை வந்து நம்ம எடுத்து கீழே போட்டுட்டு அடுத்து தண்ணியை வடிகட்டிட்டு எண்ணெய் வந்து சூடாக்கிக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே நம்ம வேக வச்சுருக்க அந்த கிழங்கு எடுத்து அதில் போட்டு பொரித்து வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து அதில் ஒரு 3/4 வேக்காடுனா இதில் ஒரு 1/4 வேக்காடு வந்து வேகணும் கிழங்கு. அப்போ தான் வந்து நம்ம பொரிக்கும்போது உடையாமல் நல்லா சூப்பராக இருக்கும். கறி பீஸ் மாதிரியே நல்லாயிருக்கும். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்குருவோம். கடுகு வெடித்தோடனே வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அதில் கொஞ்சம் தக்காளி 2 தக்காளி சின்ன தக்காளியாக வந்து போட்டுக்கோங்க. அந்த தக்காளி போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் வந்து சேர்த்துக்கோங்க. அதையும் போட்டு அடி பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. கிழங்கு வேக போடும்போது உப்பு வந்து நம்ம போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சமாக உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சுட்டு எண்ணெயில் பொரிச்ச கிழங்க வந்து இந்த மசாலாவில் சேர்த்துக்குருவோம். வெறும் மிளகாத்தூள் மட்டும் நீங்கள் காரத்துக்கு சேர்த்துக்கோங்க. உங்களோட காரத்துக்கு தான் சேர்த்துக்கணும். அதிகமாக சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம், கம்மியாக சேர்த்தாலும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டேன். இப்போ இதில் ஒரு மசாலா வந்து அரைக்க போகிறோம். தேவையான பொருள் வந்து தேங்காய்ச்சில், கசகசா, சின்ன பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி வந்து அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி வந்து பேஸ்ட்டாக வந்து அரைச்சா தான் நம்ம கிழங்குல போடும்போது ரொம்ப தண்ணி இல்லாமல் கொஞ்சம் ட்ரையாக வந்து கிழங்கு வந்து அந்த தண்ணியை பூரா உறிஞ்சிட்டு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க. இந்த மாதிரி அரைச்சிட்டு கிழங்குல வந்து நல்லா ஃபுல்லாக கலந்து விட்ருங்க. அப்போ அந்த கிழங்கு வந்து தண்ணியை ஃபுல்லாக வந்து உறிஞ்சிரோன்னே இந்த மாதிரி நமக்கு வந்து சேனக்கிழங்கு சூப்பராக வந்து கிடச்சிரும். கண்டிப்பாக நீங்கள் இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் சேனக்கிழங்கு வாங்கினீங்கன்னா நீங்கள் இதே தான் நீங்கள் வந்து செய்வீங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். எங்கள் வீட்டில் சேனக்கிழங்கு வாங்கினா முக்கால்வாசி நான் இந்த மாதிரி தான் நான் வறுவல் பண்ணி நான் கொடுப்பேன். பிள்ளைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சும்மாவே வந்து வெஞ்சனம் மாதிரி தட்டில் எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. அப்படியே டேஸ்ட் வந்து கல்யாண வீட்டில் பந்தியில் வைப்பாங்கள்ல அந்த சேனக்கிழங்கு டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராம்ஜோ சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.